வணக்கம் மாஸ்டர்ஸ். ஓகே, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரோக்ராம் நான் எடுத்து ஸ்பீக் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட்ன்றதால கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு, அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்துச்சு. புது புது விஷயம் தெரிஞ்சுக்கும் போது, புதுசா பார்க்கும்போது, படிச்சு இதுக்குன்னு சொல்லி நம்ம கரெக்டா கேட்டு ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணணும் அப்படின்றப்போ கொஞ்சம் எக்ஸைட்டிங்காவும் இருந்துச்சு எனக்கு. நான் இந்த ப்ரோக்ராம்க்கு ரெடி ஆகும்போது நான் ரொம்ப லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்க்கும்போது ஓகே, பார்க்குறோம், செய்றோம் அவ்வளவுதான். ஆனா ஒவ்வொரு மிருகம், இல்ல செடி, கொடி எதுகிட்ட இருந்தும் வேணும்னாலும் நம்மளால இன்ஃபர்மேஷன கெயின் பண்ண முடியும். அதுவும் நமக்கு ஒரு லெசன்ஸ சொல்லி தரும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் வந்து ரொம்ப பெருசா இருந்தது. ஆ நம்ம பார்க்குறப்போ எதுவா இருந்தாலும் சிம்பிளா பார்த்துட்டு போயிடுவோம். அது இல்லாம அதுக்கும் ஒரு ஜீவன் இருக்கு. அதுவும் நம்ம கிட்ட பேசும் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப டச்சிங்கா இருந்தது எனக்கு. ஆ அதே மாரி எல்லாரோட ஸ்பீச்சும் கேட்கும்போதும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான மெசேஜஸ் கிடைச்சது. எல்லா புக்ஸையும் நம்மளால ஒரேடியா படிக்க முடியாது. ஸோ ஸ்பீக்கர்ஸ் பேசும்போது கேட்டோம் அப்டின்னா, ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு இதுல. அதே மாரி இந்த நவராத்திரி டைம்ல வந்துட்டு மார்னிங் அ எழுந்ததுமே இந்த பிளசன்ட்டான மீட்டிங்ல உட்காரும்போது, கேட்கும்போது வந்துட்டு ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸ்டா இருந்துச்சு. அது எந்தூசியாஸ்டிக்கா இருந்துச்சு. நமக்கு ஃபுல் டே வந்துட்டு ரொம்ப பிளசன்ட்டா இருந்தது. ரொம்ப அவ்வளோதான். அழகா சொன்னீங்க மோக்ஷா. ஸோ நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? உங்களோட ஷார்ட் மெடிடேஷன் எப்படி வந்தீங்கன்ற ஒரு இன்ட்ரோடக்ஷன். நான் கிருஷ்ணகிரில இருந்து பேசுறேன். அ நான் மெடிடேஷனுக்கு வந்து ஒரு 10 to 15 இயர்ஸ் ஆகுது. நான் எப்படி உள்ள வந்தேன் மெடிடேஷனுக்குள்ள அப்படின்னா, எங்க ஃபேமிலில பேரண்ட்ஸ் எல்லாருமே மெடிடேஷன் பண்ணுவாங்க. எங்க பெரியம்மா எனக்கு கத்துக் குடுத்தாங்க, எங்க வீட்ல எல்லாருக்குமே. ஸோ சின்ன வயசுல இருந்தே மெடிடேஷன்லயே இருந்து எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் மெடிடேட் பண்றதால, ஈஸியாவே என்னால மெடிடேஷனுக்குள்ள சின்ன வயசுல இருந்தே வந்தது. ஃபர்ஸ்ட் நான் சின்ன வயசுல ரொம்ப பிலீவ் பண்ணது என்ன அப்படின்னா, எது படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் மெடிடேட் பண்ணிட்டு படிச்சோம் அப்படின்னா, எப்ப கேட்டாலுமே, என்னைக்கா இருந்தாலுமே அந்த லெசன் நமக்கு மறக்கவே மறக்காது. அந்த அளவுக்கு மெமரி பவரிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. நம்ம படிச்சத மக்கப் பண்ண முடியாம நெறைய பேர் கஷ்டப்படுறோம். அந்த மக்கப்பிங்கே தேவையில்ல. புரிஞ்சு தெளிவா படிச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்தது எனக்கு இந்த மெடிடேஷன் தான். அதே சமயம் ஹாஸ்பிட்டலுக்கே போகாம எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எந்த ஃபீவர் சின்னதா வந்தாலும் சரி, கோல்டு வந்தாலுமே சரி, ஹாஸ்பிட்டலுக்கே போகாம வீட்ல இருந்தே எல்லாத்தையும் நம்ம கியூர் பண்ணிக்கலாம் அப்படின்றது எனக்கு இது வந்துட்டு கத்துக் குடுத்துச்சு. மெடிடேஷன் மூலியமா நான் வந்துட்டு 10th பிளஸ் 2 எல்லாத்துலயுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி வெளியில வந்தேன். சூப்பர் மோக்ஷா. ரொம்ப அழகா இருந்தது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தேங்க் யூ. இவங்க ப்ரெசென்ட் பண்ண டாபிக் உறவுகள், புறவர்கள், உறவுகள், நண்பர்களே. ஸோ இவங்க சொன்னதுல எல்லாருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. ரிலேஷன்ஷிப்ஸ்னா வெறும் மனுஷங்க கூட ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் மட்டும் இல்லை, மற்ற நேச்சர்ல நம்ம வச்சுக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸ், அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் அவங்க கூட வச்சுக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், இதை பத்தின ரொம்ப தெளிவா அவங்க வந்து சொன்னாங்க. எல்லாருக்கும் ஒரு ஐ ஓப்பனரா இருந்தது. தேங்க்யூ மோக்ஷா. தேங்க்யூ வித்யா. அடுத்ததாக நாம் சேத்தனா கிட்ட இருந்து கேட்கலாம். ஸோ இவங்க வந்து பிரெயின் வேவ்ஸ் டாபிக் பத்தி பேசினாங்க. சேத்தனா, நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்களோட தியான அனுபவம் ஷார்ட்டா, அதுக்கப்புறம் இந்த ஒர்க் ஷாப்போட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? எஸ் சேத்தனா, நீங்க அன்மியூட் பண்ணுங்க. சோ எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் சேத்தனா. நான் வந்து சென்னையில இருந்து பேசுறேன். நான் என்னோட டாபிக் வந்து பிரெயின் வேவ்ஸ். சோ அதுக்கு முன்னாடி என்னோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடுறேன். நான் வந்து சின்ன வயசுல இருந்தே தியானம் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு மேபி 6 to 7 years அந்த டைம்லயே நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனா அம்மா உட்கார வைப்பாங்க, சும்மா உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சரி அப்படி சும்மா உட்காந்து அப்புறமா ஒரு 2011ல நான் 5th படிக்கிறப்போ நாங்க எல்லாருமே ஃபேமிலியோட வைசாக் போயிருந்தோம். வைசாக்ல வந்து நான் என்னோட ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் டைம்
தியானமா சக்கரம் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அங்க வைசாக்கு போய் அப்போ அங்க ரீச் ஆனோடனே நான் பார்த்தேன் எவ்வளோ லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து ஒரே இதுவா உட்காந்து குரூப் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்சஸ் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சாரோட குரூப்பா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது மியூசிக் மெடிடேஷன் நடந்துட்டு இருந்தது. ஸோ மார்னிங் மெடிடேஷன் வந்து கண்டினியூஸா 3 hours உட்காரணும். ஸோ அங்க அந்த டைம்ல இருந்து எனக்கு அதெல்லாம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனா ஆயிடுச்சு. ஓகே, எவ்வளோ மக்கள் வந்து தியானத்துக்கு வராங்க, தியானம் பண்றாங்க, நம்மளும் செய்யணும், நம்மளும் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில இன்னும் அதிகமா வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு உள்ளுக்குள்ள அப்போதான் தோணுச்சு. அந்த டைம் வைசாக்ல வந்து மார்னிங் மெடிடேஷன்ல ஒரு மெசேஜ் கொடுத்திருந்தாரு சார், கூல் பேபி கூல் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டைலாக் என்ன வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. ஸோ அந்த ஒரு ஃபுல் ப்ரோக்ராமே அந்த டைலாக், அந்த ஸ்லோகன் வச்சுட்டே ஃபுல்லா ஒரு ஹாப்பினஸோட தெரிஞ்சிட்டு இருந்தேன். ஸோ யார பார்த்தாலும் கூல் பேபி கூல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சார் என்ன சொல்ல வந்தாருன்னா, கூல் பேபி கூல் என்றால் நீ வந்து எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் நீ சாந்தமா இருக்கணும், அந்த மாதிரி மெசேஜ் இருந்துச்சு. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. சார் வந்து ரொம்ப சிம்பிளா, எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டபிளா, அது வந்து ரொம்ப கிரியேட்டிவா அவர் சொன்னாரு அந்த டைம்ல. ஸோ அது எனக்கு ரொம்ப அட்ராக்ஷனா இருந்துச்சு. அன்னில இருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு ப்ரோக்ராம் மிஸ் பண்ண மாட்டோம். அதாவது இந்த வின்டர் வந்தாலே தியானமா சக்கரம், சம்மர் வந்தாலே புத்த பௌர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த நொடி வரைக்கும் நாங்க ஃபுல் ஃபேமிலியோட அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட டோட்டல் இன்ஸ்பிரேஷன் வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ் தான். இந்த ப்ரோக்ராம்ஸ்ல நான் சந்திச்ச நிறைய மாஸ்டர்ஸ், நிறைய பேர் அவங்களோட மெசேஜஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே எனக்கு ரொம்பவே இன்ஸ்பிரேஷன் கொடுத்துச்சு. சின்ன வயசுல இருந்தே இதுதான் எனக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு பார்ட் என்னோட லைஃப்ல. அது மட்டும் இல்லாம தியானம் என்றது என்னோட லைஃப்ல நான் எப்போ வேணாலும் டவுன் ஆனாலும் அது அப்லிஃப்ட் பண்ணும் எனக்கு. எல்லாமே அது அந்த ஒரு ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்சஸ் தான் எனக்கு வரும். ஸோ இதெல்லாம் கேட்டோன்னே எனக்கு வந்து இந்த மெடிடேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்னோட லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இந்த நவராத்திரி ஒர்க் ஷாப் பத்தி பேசணும்னா ரொம்ப அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். நான் எனக்கு ஷேர் பண்ண அந்த நாலேஜ், நான் உங்களுக்கு சொன்ன நாலேஜ் எல்லாமே எனக்கு ரீகேப் ஆன மாதிரி ஆச்சு. அதுவும் இல்லாம நான் இப்போ ரீசெண்டா இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்ச ஒரு சப்ஜெக்ட் பிரெயின் வேவ்ஸ். ஸோ என்னோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏத்தபடி அந்த ஒரு டாபிக் உங்களுக்கு ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம எல்லாரோட ஃபீட்பேக்ஸும் எனக்கு வந்துச்சு. அந்த ஃபீட்பேக்ஸ் கூட எனக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருந்துச்சு. இதே மாதிரி இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல நான் வருவேன்னு ஆசைப்படுறேன். இன்னும் இந்த மாதிரி யுவசக்தி ப்ரோக்ராம்ஸ் இன்னும் நிறைய நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலீஃபோட இந்த டாக்கை எண்ட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you, Chetana. That was a beautiful sharing. ஸோ அடுத்ததாக நம்மளுக்கு அனிதிதா அவர்கள் இருக்காங்கங்க. அவங்க வந்து லெட் கோ, க்ரோ அண்ட் கிவ் இந்த புக் ஜே ஷெட்டி அவர்கள் ஆத்தராக இருந்திருக்காங்க. ஸோ இந்த புக்லேருந்து அவங்க நிறைய கான்செப்ட்ஸ் நம்மளுக்கு நவராத்திரி ஒர்க் ஷாப்பில் ஷேர் பண்ணாங்க. அவங்க பண்ண ஷேரிங்லேருந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் ஆனாங்க. இந்த புக்கை நம்மளும் படிக்கணும், இதில் நிறையா டிப்ஸ் இருக்கு, நம்ம வாழ்க்கையில ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ண வேண்டியது நிறைய இருக்குன்ற ஒரு பூஸ்ட், இந்த புக்கை படிக்கணுன்ற ஒரு சீடு வந்து அவங்க வந்து விதைச்சாங்க இந்த செஷன் மூலியமா. அனிந்திதா, ஹலோ. எஸ் திவ்யா, எல்லாருக்குமே வணக்கம். ஸோ நான் வந்து தியானம் 5 years பண்ணிட்டு இருக்கேன் தியானம். ஸோ நான் எப்படி மெடிடேஷனுக்கு வந்தேன் அப்படின்னா, காலேஜ் டேஸ்ல யூஜி படிக்கும் போது 3rd year அந்த டைம்ல வந்து அம்மா கூட்டிட்டு போனாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரமிட் மெடிடேஷன் வந்து குரேஷ்வாக்கம் சென்டர், அங்கதான் ஃபர்ஸ்ட் வந்து போனேன். ஸோ அந்த ஸ்ட்ரீட்ல உள்ள நுழையும் போதே வந்து அவ்வளோ
எனக்கு வந்து அப்படியே ஒரு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. அவ்வளோ ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி இருந்தது. அது அந்த எண்ட்ல வந்து இருக்கும். ஸோ எனக்கு இப்ப கூட அந்த டே வந்து மறைக்க முடியாது. ஸோ எனக்கு அந்த இடத்துல போனாலே வந்து ஃபீல் பண்ண முடியுது அந்த இடத்துல. ஆனா அப்போ வந்து என்னால ஆரம்பத்துல ஒரு 2 மினிட்ஸ் அப்படி உட்கார்ந்துட்டு எந்திரிச்சிடுவேன். ஏன்னா என்னால தியானம் பண்ண முடியாது. பிளஸ் எனக்கு அந்த ஒரு நம்ம தியானம் பண்ணணும் அந்த மாதிரி எந்த ஒரு டிட்டர்மினேஷனும் இல்லை அந்த டைம்ல. ஸோ அந்த மாதிரி போவேன். ஆனா வந்து ரொம்ப நேரம்லாம் தியானம் செய்ய மாட்டேன். அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் கண்டினியூ பண்ணல. அப்போ அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ இயர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறமா எனக்கு ஒரு சில பர்சனல் சேலஞ்சஸ் இருந்தது என்னோட லைஃப்ல. ஸோ அப்பதான் வந்து இல்ல தியானம் வந்து எனக்கு ரொம்ப நான் பண்ணணும் அப்படின்னு நானே வந்து முடிவெடுத்து அப்பதுல இருந்து ரெகுலரா தியானம் பண்ண நினைச்சேன். ஸோ நான் வந்து அந்த விஷயத்துல அதுல இருந்து மட்டும் வெளியே வரல. அது இல்லாம எனக்கு வந்து அதுக்கப்புறம் தியானம்னால வந்து ஒரு ஒரு ஹாப்பியா இருக்க முடிஞ்சது. என்ன எதுவுமே ஒரு ஒரு ரீசன் வந்து தேவையில்லை. லைக் அந்த எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா வந்து லைக் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், லைக் நான் என்ன ஃபீல் பண்ணாலும் அதுக்கு வந்து நான் தான் வந்து பொறுப்பு அப்படின்றது வந்து எனக்கு புரிஞ்சது. ஸோ அண்ட் அதோட சேர்ந்து வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் எல்லாம் படிக்கும் போது பிளஸ் தியானமும் பண்ணும்போது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு தியானம் பண்றது. அண்ட் இப்போ நவராத்திரி ஒர்க் ஷாப்ல வந்து திவ்யா நான் ரொம்ப தேங்க் பண்ணுவேன். ஸோ அந்த புக் வந்து ஒர்க் ஷாப் நான் படிச்ச அந்த திங்க் லைக் அ மாங்க் புக் வந்து ரீட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒர்க் ஷாப்ல எல்லாரு கூடயும் அதை வந்து ஷேர் பண்ணேன். ஸோ அதை ஷேர் பண்ண உடனே எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது, அந்த புக்கு படிக்கணும்னு தோணுது அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் தென் அந்த புக்ல படிக்கும் போது நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம எப்படி நம்ம மைண்டை வந்து ட்ரெயின் பண்ணணும். ஸோ அதெல்லாம் அந்த புக்ல வந்து இருக்கும். 3 டாபிக்ஸா கொடுத்துருப்பாங்க. ஸோ அண்ட் அதுல வந்து அந்த ஜே ஷெட்டி அப்படின்றவர் வந்து பாங்க் அவங்களோட போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு திருப்பி நம்மள மாதிரி ஒரு லைஃப்க்கு வந்து வந்துட்டாரு. ஸோ அங்க அவர் கத்துக்கிட்ட விஷயங்கள் அதெல்லாமே எப்படி எவ்ரிடே லைஃப்ல நம்ம வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, நம்ம மைண்டை நம்ம எப்படி வந்து ட்ரெயின் பண்றது, இதெல்லாம் அந்த புக்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுல நிறைய ஐடியாஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணேன் இந்த ஒர்க் ஷாப்ல. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு திவ்யாக்கு தான் தேங்க் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ திவ்யா. தேங்க்ஸ் எவ்ரிவன். தேங்க்யூ அனிதா. இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் பண்ணணும். நம்ம யூத் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து செய்யும்போது அதை நம்ம யூத்துக்கு இல்லாம எல்லா ஏஜ் குரூப்ஸ் அவங்களும் இன்ஸ்பயர் ஆனாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் போட்ட அப்ரிசியேஷன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எங்களை இன்னும் வந்து அந்த பூஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, நம்ம இன்னும் ஒர்க்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தருமே இவ்வளோ சின்ன ஏஜ்ல வந்து நீங்க இவ்வளோ புரிஞ்சு இவ்வளோ பேசுறீங்க, அது எங்களுக்கு மிகவுமே வியப்பா இருக்குன்ற ஒரு கமெண்ட் வந்து ரொம்ப எல்லாருக்குமே இன்ஸ்பைரிங்கா இருந்தது. தேங்க்யூ அனிந்திதா. அடுத்ததாக நமக்கு நம்மோட தீபிகா அவர்கள் இருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஆன்மாவின் திட்டம் சோல் பிளான் பத்தின டாபிக் வந்து எடுத்திருந்தாங்க. மிக சுவாரஸ்யமான டாபிக் இந்த ஒர்க் ஷாப்லேயே. நம்ம ரியல் லைஃப்ல நடக்கிற சினாரியோஸ், அதுக்கு என்னென்ன ரீசன் இருக்கலாம், சோல் பர்ஸ்பெக்டிவ்ல என்ன இருக்கலான்ற மாதிரி ரொம்ப அழகா வெல்கம் தந்தாங்க. ஸோ வெல்கம் தீபிகா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் திவ்யா. ஸோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் யுவசக்திக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல கொரோனா அண்ட் அதர் சோ மெனி சேஞ்சஸ் இங்க நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எல்லாருக்கும் மெடிடேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். எஸ்பெஷலி யூத், பிகாஸ் கான் ஆர் தோஸ் டேஸ். மெடிடேஷன்ன்றது வெறும் பெரியவங்களுக்கு இல்லைன்னா ரொம்ப வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம ஜஸ்ட் ஏதோ டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் மெடிடேஷன்ன்ற மித்தெல்லாம் போயிட்டு இப்ப எல்லாருமே வந்து லைக் மெடிடேஷன்ன்றது இட்ஸ் அ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தேர் லைஃப், இட் இஸ் ரியலி ரிக்வயர்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. நிறைய பேர் வந்து மெடிடேஷனுக்காக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்தெல்லாம் வெளியில வரணும், எப்படி பீஸ்ஃபுல்லா இருக்கணும்,
அப்படின்றதுக்கு எல்லாமே வந்து லைக் யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி நிறைய வழி தேடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம்ல யுவசக்தி அப்படின்ட்டு ஃபார்ம் பண்ணி எல்லாருக்கும் மெடிடேஷன் அப்படின்றது ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட இருக்கும். ஸோ இதுல ஒரு சின்ன முயற்சி தான் இந்த நவராத்திரி செஷன் நடத்துனது. ஸோ எல்லா யங் மாஸ்டர்ஸ் வந்து ஒருத்தர் ஒரு டாபிக் ஒரு ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் ஒரு செப்பரேட் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவோட எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க நமக்கு மெசேஜஸ். ஸோ அதுல நானும் பார்ட்டிசிபேட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் என்னோட மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஷார்ட். ஸோ நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது மெடிடேஷனுக்கு வந்தேன் எங்க அம்மா மூலமா. எங்க அம்மா வந்து தியானம் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப வந்து ஒரு உடல் நோயோட இருந்தாங்க. ரொம்ப எப்பவுமே வந்து குழந்தைங்க கூட பாசமா பேசுறதோ இல்லைன்னா அன்பா வந்து ஏதாச்சும் பகிர்ந்துக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது. எப்பவுமே வந்து சிடுன்ற மாதிரியே இருப்பாங்க. எங்க அம்மா கிட்ட போறதுக்கும் வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். அண்ட் அப்பா வந்து டாக்டர் அண்ட் அவரோட ரொம்ப டைம் எல்லாம் கூட ஸ்பெண்ட் பண்ணதில்லை. ஸோ எனக்கு வந்து லைக் ஒரு ஹாப்பி ஃபேமிலி லைஃப் அப்படின்ற மாதிரி இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உள்ள இருந்து தோணலை. ஐ ஆல்வேஸ் லேக் சம்திங். அதே மாதிரி லைக் ஸ்டடீஸ்ல பார்த்தாலும் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்டா தான் இருந்தேன். ஒரு 70-75% இந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருந்தேன். நாட் சோ கிரேட். பட் எப்போ நான் வந்து லைக் எங்க அம்மா மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்களோ எங்க அம்மாக்குள்ள ஒரு சேஞ்ச் பார்த்தேன். ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கிறது, எங்க கூட வந்து அன்பா பேசுறது, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க ஹெல்த்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் ஐ அண்டர்ஸ்டுட் ஓகே தேர் இஸ் சம்திங் இன் மெடிடேஷன். பட் வாட் இஸ் இட் ஆஃப் யூஸ் டு மீ? நான் ஜஸ்ட் இப்போ ஸ்டூடெண்ட் தானே, எனக்கு எதுக்கு மெடிடேஷன் அப்படின்ற கொஸ்டின் இருந்தது. பட் ஸ்டில் எங்க அம்மா சொல்றாங்களே அப்படின்றதுக்காக நேம் சேக்கு சும்மா உட்காந்து பண்ணுவேன். பட் ரொம்ப டெடிக்கேட்டடாலாம் உட்கார்ந்தது இல்லை. பட் எப்ப நான் வந்து கொஞ்சம் டெடிக்கேட்டடா பண்ண ஆரம்பிச்சனோ அப்ப எனக்குள்ள நானே சேஞ்சஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸ்டடீஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சு, என்னோட அக்செப்டன்ஸ் லெவல்ஸ்ல வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி லைக் I had so many beautiful changes which I had observed in me, attitude wise, character la and studies la improvement, and the way in which I mingle with my friends, எல்லாத்துலயும் and memory power increase ஆகிறது. So everything, there was a beautiful change which I observed in myself. Then I realized, okay, this is the power of meditation. And from then onwards, there is no turning back. I just started happily enjoying meditation and started spreading it to my friends. So இப்போ இந்த நவராத்திரி செஷன் பத்தி பேசணும்னா my topic was soul plan. So பத்ரிஜி எப்பவுமே சொல்வாரு, என்ன நடந்தாலும் it is always for good. So there isn't any specific reason why this is only happening to me. You need not lament for anything. So whatever happens, it is for the good. But இத வந்து சொன்னாலும் ஏத்துக்கிறதுக்கு வந்து full acceptance levels அப்படின்றது இல்ல. But when I started reading this book, The Echoes of the Soul, there were so many case studies. அந்த கேஸ் ஸ்டடிஸ் எல்லாத்துலயுமே வந்து அவங்க வந்து சோல் கூட இன்டராக்ட் பண்ணி அந்த சோலோட ஆக்சுவல் பிளான் என்ன, எதுக்காக, வாட் இஸ் த இன்டென்ஷன் ஃபார் கெட்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் பர்த் அப்படின்றது அவங்க இன்டராக்ட் பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணாங்க. ஸோ வென் ஐ ரெட் தோஸ் ஐ அண்டர்ஸ்டுட், ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் சம்திங் விச் ஐ கேன் see with these two physical eyes. There is something great which is happening beyond. And soul is such a majestic thing that it plans everything which mind does not acknowledge. ஸோ இப்போ இந்த பூமியில இருக்கும்போது நம்ம மைண்ட்லோட தான் திங்க் பண்ணிட்டு இருக்கோம், சோலோட ஐஸ்ல இருந்து நம்ம எதையும் பாக்குறது இல்லை. பட் when we start viewing things with the eyes of the soul, we will be able to accept everything and enjoy everything, and we will be able to accept this fact that we have designed all these by our own selves. So it is not somebody who has insisted this, it is our own self which has done. So அதே மாதிரி we will not comment on anyone else. அவங்க ஏன் இப்படிதான் இருக்காங்க, அவங்க ஏன் அப்படிதான் இருக்காங்க, அவங்க இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்றாங்களே, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பேச மாட்டோம். பிகாஸ் we know it is their soul plan and it is their soul experience. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது பண்ண மாட்டோம், கமெண்ட்ஸ் பண்ண மாட்டோம், காசிப்ஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஆல் தீஸ் ஆர் லைக் புல்லட் பாயிண்ட்ஸ் இன் ஷார்ட் கன்வேட் பை பத்ரிஜி. பட் இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் அப்படின்றது இந்த புக்கை படிச்சா இன்னும் நமக்கு வந்து நிறைய புரிய ஆரம்பிக்கும். And we will be able to implement that and embrace that more and more in our life and practice it completely, whatever the Patriji has teached us.
So this is what my small experience from reading this book and sharing this wisdom with you, friends. Thank you so much. I request everybody to meditate and spread about meditation to everyone. Thank you, Deepika. So friends, நம்ம கூட இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் ஸ்வர்ணமாலா பத்ரி மேடம் இருக்காங்க. Very, very, very warm welcome, ma'am. So she is the co-founder of PSSM and Pyramid Young Masters Association, Pyramid Young Masters for Meditation and Ahimsa. இதுக்கு அவங்க சீஃப் அட்வைசரா இருக்காங்க. நம்ம இப்போதான் தமிழ்நாடுல ஒரு பட்டிங் குரூப் இப்போதான் ஸ்டார்டிங் ஃபேசஸ்ல இருக்கோம். ஆனா நான் வந்து ரெடியா கேட்கும் போது அவங்க என்னவா இருக்கட்டும் அவங்களோட கண்டிஷன், பட் ரெடிலி ஷி அக்செப்டட். ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ்ல தான் அவங்கள அப்ரோச் பண்ணோம். பட் அந்த லெவல்லையும் இருந்து அக்செப்ட் பண்றதுன்றது எனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. அண்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திஸ் இஸ் மை டியூட்டி டு கம் அப்படின்னாங்க. ஐ திங்க் தட் அந்த பாயிண்ட் வந்து நான் வந்து அப்படியே ஃபிளாட் ஆயிட்டேன். ஸோ திஸ் இஸ் சம்திங் எவ்ரி ஒன் ஷுட் லேர்ன், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோ நம்ம ஸ்பிரிச்சுவலா எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் அந்த கிரவுண்டட்னஸ் நம்மளுக்கு பத்ரி மேடம் கற்றுக் கொடுக்குறாங்க. பத்ரி மேடம் மட்டும் இல்லை, பத்ரி சாரோட ஹோல் ஃபேமிலி வி கேன் சி the humility, the humbleness, friendliness, and the way they comfort everyone of us. So welcome, ma'am. Thank you, Divya. Very nice to hear everybody and see everybody. Happy Dashara to everybody. First of all, Happy Dashara, ma'am. Enjoy it today with lots of food. Yes. I think everyone also can unmute themselves on their own. Okay. Next, we have Rasika with us. So, இவங்க செல்ஃப் லவ் பத்தி பேசியிருந்தாங்க ஒர்க் ஷாப்ல. ஸோ ரசிகா, ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் அபவுட் யூ and then about the topic. Hi Divya, thank you, and namaste ma'am. Hi ma'am. Hi. My name is Rasika. I'm from Bangalore. So I spoke about the self-love. First of all, my introduction, how I came into meditation is, I came into meditation in 2019. So I was suffering from anxiety and depression. So before, I didn't know I was suffering from anxiety or depression. One day I was traveling in car, and that day I started getting panic attacks. So that is when I realized, okay, I have something like this. And I started going to so many doctors, and no doctors could diagnose what it is. At the end of the day, some doctors said, okay, you have something, anxiety or panic attack, so you should go to a psychologist. But then something stopped me going to any other psychiatrist or a psychology doctor. Something, it was postponing, or I was not willing to go. And then I started meditating. I decided, okay, let me meditate and see how it is going to change. And my grandfather and my aunt took me to Chennai, and they were into PSSM. They introduced me into meditation. So previously also I was meditating, like when I was 14, people used to force me at my home, like meditate. So at that age, I would be like, I'll be so active, I'll run around, I want to play. That is what I'll be doing basically. So at that time, when I meditated at 14, I saw Mahavatar Babaji's light body. And then I didn't know who Mahavatar Babaji was. And I thought, okay, somebody called, I thought it is Sai Baba. I thought Sai Baba, when he was young, he meditated in Himalayas. But then after coming into spirituality 2019, after I started meditating, I didn't go to any other doctor. I recovered by myself by meditating, by reading a lot of books. I started implementing all those things, and I started doing all those practices into my life. I took all those practices and I started practicing all those things. And that is how I came out of anxiety. From then, I started teaching people meditation around the world. I connect to people around the world and I teach them. And this Navratri, I spoke about the self-love.
So even before meditation, I didn't have something called as self-love, self-acceptance, self-belief. Like I used to doubt myself. Whatever I used to do, I used to doubt myself a lot. After meditating, I realized so much that we are important. So when we look after ourselves, that is when we can look after others. So that is how I started practicing self-love. I started reading a lot of books about it. And I want to teach each and every youth that how much self-love is important for their mental health. So this was my total experience, ma'am. Very nice. Thank you, ma'am. I have seen you. Sorry, ma'am. I have seen you, I think, in Valley. I have come to Valley like a couple of times. Yes. Okay, nice. Thank you, ma'am. Thank you so much. Overcame that Thank you, ma'am. with meditation. Good. Yes, Good. ma'am. Thank you, ma'am. Yeah. Children, for small things, you know, they get anxiety and they go into depression. They get, misguided, and so many things happen when they are children. Yeah. They believe everybody because they are innocent. Yes. So this meditation helps a lot. Right. Yes, ma'am. Totally. Yeah. Good to hear from you. Thank you, ma'am. Thank you so much. Thank you, Rasika. Thank So you. we also have Parinita Akka with us here. So very, very warm welcome, Parinita Akka. She is the daughter of Patriji, Arpita Maha, and she's been inspiration and doing a lot of works like taking up the swag movement. And she's been an important part in Paima, Pyramid Youth for Meditation and Ahimsa. And she's doing a lot of service regarding publications and books wise. So warm welcome, Akka. Thank you everyone. Firstly, a very, very, very happy Dashara Vijay Dashami to all of you today. Today is a very, very special day for all of us. And thank you so much, Divya, for your wonderful words. And lovely to hear your experiences. I just want to listen to all of you. Thank you. So next we have with us Bhuvita. So Bhuvita is from Tiruchi. So she spoke about holistic health. So yes, Bhuvita, hi. I am doing meditation for the past 13 years. It has helped me tremendously in all phases of my life, be it in academics, career, in gaining knowledge, everything. So this, when this Navaratri workshop was planned, Divyaka said it was a morning session. I have not done any morning sessions, and I have also not talked for an hour. But this time I wanted to break that and challenged myself to speak for an hour. And also the topic I took was holistic health. Patriji used to say that we are souls who have come for a human experience. So talking about the higher worlds or like third eye, I wasn't very much comfortable with. I wanted to talk about something which is very much needed at this moment, which can be benefited by everyone, from children to elders. So I talked about holistic health, about mental health, physical health, and intellectual health and everything. I was little bit worried of how the response will be and how the people will take it. But everyone who attended the session and who spoke on the session and who also texted about the same afterwards was very much like your topic was so good. It felt like a warning for us. We have to keep our health in mind, especially our mental health. We was in dire need of it, but we didn't know it. So yours was very crystal clear, and we were very much benefited from it. And that was the response, and I felt very much happy about that. I talked about that. So that was my experience. Thank you so much for this one. Great, Bhuvita. Can you throw some light about your starting initial phases of meditation? I think
she started meditation from 2nd standard, and she used to sit like for hours with her mother at that small age. And I think that was a very inspiring point about her. Yes. So my mother and myself practiced a meditation, got to know about meditation from Prashanti auntie in Netkundram. So my mother used to go to the pyramid and to sit for an hour or so. She wouldn't leave me in home, so I used to go with her and sit with her for an hour. Even in home, if she is doing for 3 hours meditation, I will also do for 3 hours or 2 hours. Then I have started doing like that, and then after some point, the days without meditation felt like very tired, very exhaustive. So I tried doing meditation for some days and not doing it, and I felt very tremendous energies on the days I do meditation. So I continued doing it, and also it made me score better marks in academics and choose a right career and go in the right path. Thank you, Bhuvita. So next we have with us Master Vandana. She spoke about the topic, the awakening Shakti. So yes, Vandana, hi. So hi Divya Akka, hello everyone, hello Patri ma'am and Parnita ma'am. Starting from my journey, I've been into PSSM for the past 15 years. So I can proudly say my family is a meditation family, and we've been doing meditation for 15 years. We came into PSSM through my parents, and it's been a beautiful journey. More than only spirituality, it's a family, and meditation has become part of my daily life. As Bhuvita said, if we stop doing meditation for 1 day or 2 days, the days seem like very dull, and I feel very sad, and basically the day is not good. So continuously, when I do meditation, I see changes in my inner self, spiritual growth, and it helps in my academics and health wise. So whenever I feel, whenever I fall ill or sick, immediately I'll go and sit under the pyramid, and whatever medicine I take or whatever remedy I do, it won't work. But sitting under the pyramid for 5 minutes will heal everything, and it'll create a new person in me. So that's how meditation has helped me in these 15 years, and hopefully more in the future as well. So today I spoke about the power of goddesses, the awakening Shakti. Basically, this topic was about explaining how the qualities of goddesses should inspire us, and how we should be inspired from their qualities, and how we should be like a true warrior, like how the other goddesses were, and how we should be open-minded to changes and accept everything that happens in our life. So basically, this topic was very special to me. I got to know many qualities of the goddesses that will be helpful for me in the future as well. And this session was self-learning and was knowledge sharing with others as well. So the response was amazing, and that too in the morning, in the end of the Navratri, it was an amazing, blissful day actually. So thank you for giving me the opportunity, and helping me recognize that even I can talk for 1 hour straight, and I can tell the subject with confidence. So thank you so much, and thank you Divya Akka for giving me the opportunity. Thank you so much. A wonderful experience, Vandana. It was, I think, motivating for everyone. So next we have with us Varsha. So Varsha spoke about higher dimensions with the basis of Sunshine Before the Dawn book. So we welcome you, Varsha. Hi. Hi, happy evening to all. Happy evening, ma'am. So yes, I'm Varsha Priyadashini from Tanjore district, Pattukottai. I'm doing meditation for past 1 year. So before meditation, I was in depression and worrying for small things. So my mom
asked me to do meditation after she realizing that it's heal her health, all those things, and she asked me to meditation. I was telling to her that that is a myth. So I told to my mom, I'm not having peaceful. If somebody having peaceful, they only can do meditation. A person like me can't do meditation. But after realizing her transformation, I just want to give a try. So after started doing meditation, I felt like I have enormous change. I overcome my fear, depression, all those things, and I got answers for my questions also. So yes, not only meditation, actually Svadhyayam, Sajja Samatyam, all these things actually make my life a humongous transformation in my life. Not only for me, my entire family in meditation. So it's really a happy journey for us. And about my topic, as the first thing is I have to speak for 1 hour. So before that, I never try anything like that. So for me, speaking 30 minutes itself, I have a fear like how we are going to tell all these things. I'm having this hesitation, but let me give and try. So I just started reading this book. But before reading this book itself, I gave a topic like I'm going to tell about dimension. So after reading this book, I'm understand one thing. This is not about dimension. It is beyond that. So yes, it's about our Earth, how it was in fifth dimension, what will happen, and this 12 strand DNA. All those things makes me like we have to do something, and it's our responsibility, and we are in the right path, and we need to spread this meditation and vegetarianism to everyone. So I really felt like that after reading this book. So thank you so much, Divyaka, for this opportunity, and thank you so much, Masters. Thank you, Varsha. So I think everyone has finished speaking. So it's, I guess, my turn. So I spoke about Syrian formula during the workshop. And before that, so it's very nice to see all these people coming together and, supporting for this initiative. I personally feel very proud that there's a good team formed over here, and the Navadurgas and the 9 female masters for this workshop that was very apt to the Navaratri theme. And everyone did like an awesome job. So everyone went out of their way and took efforts, and I think more than half of members are new to speaking, and that too giving a session straight away for such a long time. They did a fabulous job. Thank you, team. And so I am from Chennai. I am doing meditation past 15 years, and it's been a very great journey. And from recent lockdown, so I have like thought about it's enough of like receiving and enjoying being in that mode, and it's the time to give back whatever we have received. So the bliss we have experienced in meditation, the joy we have experienced, and in our physical life, day-to-day life, we are reaping so many benefits from meditation. So all this bliss and joy, it's time to start giving back to people like us in our age group. So I felt that feeling, and that's how Pyramid Yuva Shakti started. And particularly this workshop, I would say only if you start working, you would get new experiences. You will have a great learning. So before works, it's like the learning is very minimal. But when you go and start organizing or start taking up sessions, you start to spread to others. We learn it first before we tell. And as we tell, our understanding improves. It's us who are benefiting from this job, and rather than others, I would say. And this I spoke about the topic called Syrian formula and the concepts from the book called The Golden Lake. And for this, I took reference from Deepthi Madam's videos, as well as I read the book Golden Lake. And before that, I was thinking like all these star systems and dimensions, they are like pitch perfect people. They are there to help to all of us. But before that, after reading this book, I understood that every
civilization had an evolution like how we are facing on Earth. They too had some weak points, and they found out that that they have to evolve, they have to go through this spiritual evolution. And so that's when I understood, okay, everyone has gone through this journey, like how in Earth we are into this spiritual evolution, we are starting to change from the chaos to the spiritual path connecting to our heart. So this evolution everyone has undergone before they are like becoming perfect. And this is the realization I got from this particular session and subject. And going through the video of Dipti madam, the first half an hour, I went into a very deep state, deep energies. So I didn't plan to sit to meditation, but hearing her words, I went into a very deep state. And so if this chance wasn't given, I wouldn't have recognized speakers, like many beautiful speakers are there who took content from English and they have spreading in regional language. So I wouldn't have recognized all these beautiful people. And so this made me understand that this dimensional shift, moving towards 4D 5D, is not something an outside thing, but rather it happens something inside. So this thing got more deepened, more strengthened from this particular topic. And I also felt that this is not a one-time thing. This subject has to be reiterated, has to be revised again and again, so that we reflect, ponder upon, and implement practically. And that is how the real shift happens inside. And so yes, that is my experience for preparing the workshop. So if this chance wasn't there, all of this learnings wouldn't have been there, I guess. So thank you, masters. So friends, is there any other youth masters who want to share your experience? Please raise your hand, or you can unmute yourself and talk. So Parinita Akka, so we want to listen to your message about spiritual youth and what you would like to say, share to all of us on this auspicious day. Thank you, Divya. That was wonderful sharing by all of the young masters. I wouldn't say spiritual youth, because we are all spiritual beings having a human experience. So each and every youth is spiritual. Each and every human being is actually spiritual. So there's no division whether someone is spiritual and someone is not spiritual, because we don't realize that. The moment we realize that is good, but as such, we are all spiritual beings having a human experience. And that is what Patriji has said in his earlier conversations. So, yeah, and one thing which I wanted to share with all of you is that before going into 4th and 5th and 6th or whatever dimensions that you're mentioning about, let us learn how to live properly and appropriately in these 3 dimensions. Only when we start living perfectly and without any pollutions in ourselves, without mastering ourselves, we cannot proceed into the 4th and 5th and 6th, whatever dimensions. So the thing is that we need to master ourselves. We need to have practical spirituality in our lives. The first and foremost thing is to master our 3 bodies: physical body, emotional body, and mental body. We need to master all the 3 bodies. Instead of mastering our 3 bodies, we are actually being enslaved by these 3 bodies. We need to discipline and master our physical body by giving it proper rest, proper diet, proper exercise and everything. And then utilizing it, not using it, utilizing it for our soul's purpose. And then we need to have emotional mastery. As youth, I know what all you have gone through. I have gone through all of them. So I understand what your perspective is as of emotions are concerned. Youth emotions are very, very turbulent, very turbulent. One moment we are so irritated, one moment we are so loving, one moment we are so angry, one moment we are so compassionate. So it's all very, 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 very turbulent, like side by side emotions are there and it's all mixed up.
Sometimes we bang our doors on our parents and say, leave me alone. I want my privacy. I want my this thing. You don't interfere in my life and all that. Isn't it right, my dear friends? So we need to master our emotions. The way to master our emotions is through meditation, is to understand ourselves. See, I do not use the word control, suppress, oppress, train, or deal. We all need to master our emotions. And how do we do that? By understanding our emotions in the first case. For example, if I say that I am very, very, very angry at Divya. I'm so angry at Divya. So my anger, is Divya the reason of my anger, or am I being the reason of my anger? Whatever is coming out, if it's not within you, it won't come out, isn't it? So we need to master our emotions, my dear friends. Ask each and every emotion that comes to you. If anger is coming to you, ask yourself, why is this anger coming to me? Okay, my anger is because of my jealousy or hatred. Okay, why do I hate Divya, or why am I jealous of Divya? Okay, underneath that, there is another underlying emotion that you're not happy with your own life. So why am I not happy with my life? Because I don't have gratitude in my life. So when you understand each and every emotion that you're going through, when you question each and every emotion that you have, slowly, you will master your emotional body, ma. And I need to say this, that astral body and emotional body are the same. They are not different. Organized emotional body is called astral body. Disorganized emotions is called emotional body. But they both are the same. They are not different. Let me tell you that. But mostly we, hear, we get to hear from so many people that these both are different bodies. But I'm sorry, these both are the same bodies. Astral body and emotional body are the same. So unless and until in your emotional body, if you have love and compassion and gratitude, if only these three emotions are there, that means that you have mastered your emotional body. And then we come to the mental body, which is our mind. Oh my God, such a mess this is, such a big mess this is. We really need to master our minds, my dear friends. There are some things that we need to take off from our mind. What are they? First one is ego. We have got loads and loads of ego. Maybe we do not accept it, but we do have. And the second one is separatism. My house, your house. My family, your family. My food, your food. My money, your money. My country, your country. My group, your group. This separatism should leave our minds. And then greed. Greed should leave our minds. We should have right greed. I should spread meditation more and more. That greed should be there. I should make more people more and more enlightened. That greed should be there. I should generate more and more good karma for myself. That greed should be there. Not otherwise. And then fourth one, we have fanaticism. Fanaticism. What is fanaticism? Are you fans of Surya? Even I'm a big fan of Surya. I really adore him. His eyes and his expressions, I really like him. So we are all, see, if I'm Surya's fan, okay, then whatever he may be, I don't care. But the moment I see him on screen, I am a big gaga over him. I'm a big fan over him. So whatever he does, I feel right because I'm his fan. You understand what I mean? Okay. So it can be any concept or anything. Do not become a fan of anything. Do not say that this is the only way and this is the only right way and nothing else is. For example, if I can say, okay, from if I want to see the earth from one perspective, I will see only India. Rasika will see from the other side and she will say, oh my God, there's America here. And Anandita will see from another angle
and she will say, oh, I can see Japan. And Divya will see from another angle. She says, oh, I can see Australia. Divya says, in the whole world, only Australia is there and there's nothing else in this world. I will say, no, only India is there. What Australia? Why? What the hell are you talking? Rasika will say, what is this nonsense? There's no India, there's no Australia, only America is there. Anandita will say, see, there's such a small, beautiful country called Japan. That's the only one existing on this earth. Rest all is water. So unless and until we see one particular topic in a 360 perspective, we will not be able to have a wholesome wisdom from that topic. So do not see from one perspective and judge, saying that this is it, there's nothing else. What you see is only Japan. There's a whole world to see. There's a whole world to understand. Do not fix yourself on such certain things. What you believe in might be wrong. What you believe in might be right. So always question your beliefs. Always question yourself. Am I believing the right thing? Am I doing the right thing? Am I saying the right thing? Am I leading people to the right direction, or am I misleading people to the right direction? Because everything will lead to karma again. I may know about something, but is it right? Am I being misled? And in the same pattern, am I misleading others also? Am I in the right direction? And am I leading others in the right direction? That is also a very, very, very crucial thing to understand about. So in that way, you will master your mind, and we generally focus on thoughts, isn't it? Oh, I'm getting these thoughts, I'm getting those thoughts and everything. But we forget that we need to concentrate on the state of mind rather than on thoughts. This is the cause and this is the effect. The state of the mind is the cause, thoughts are the effect. Correct me if I'm wrong, my dear friends. So you need to master the state of your mind. Unless and until you have greed in your mind, you won't have greedy thoughts, isn't it? And unless and until you have love in your mind, you want to have loving thoughts, isn't it? So we need to master the state of the mind. We need to really, not control, not train, not deal, not suppress, not oppress, master. You need to master your mind. And after that, we need to utilize these three bodies towards our soul's purpose. So do you want to be enslaved by these three bodies, or you want to work for your soul? You decide for yourselves. And let me tell you one thing, there is no bypass road. You cannot bypass these things. There are no shortcuts to enlightenment. After mastering these three bodies, you need to purify your heart. Unless and until you have a pure soul, unless and until you have a pure heart, no matter what you achieve, you will use those powers only for your ego, only for your selfishness, only for what you want to achieve. There are two kinds of people, my dear friends. Both are meditators, both are great meditators. On Dashara day, I'm telling you this. One person does meditation, but he is full of anger, hatred, jealousy, greed, ego, everything. And another person is pure, has purified his heart, and has become a temple. Both are very good meditators. Both have achieved immense powers in meditation. So now the question is, how will this person use those powers, and how will this person use those powers? Both of them got third eye. Both of them have gone through many, many levels of meditation. How will this person use those powers? How will this person use those powers?
Just question yourself. This person will use all those powers for his selfishness, for his ego interest, for his lavishness. And this person will use it for humanity's purpose, Loka Kalyanam. So which person are you? Okay, bhai, I meditated so much. I opened my third eye. I'll say, now what? What next? What next? See, when you finish your degree, everybody will come to you and say, what next? You have your degree. You have your MBA. You have done your PG. What next? Isn't it? So now that you have achieved a little bit of energies or powers in your meditation, you've opened your third eye, you have done so much of it. Now what next? How do you want to use it? So that is the reason, my dear friends, I want all of you to become like temples. See, the angels or the masters or the devas or the devatas, what are they attracted to? Are they attracted to hatred, jealousy, anger, greed, and ego? Or are they attracted to love and compassion and generosity and humility and patience and tolerance and gratitude? You tell me. So instead of going into meditation and calling all the masters, I invite all these masters, I invite all this, you become a temple. All the masters will get attracted to you, no? You become the temple. So we usually, whenever we go to a temple, we leave the chappals, we leave our footwear outside. Why do we do that? Why do we do that? Because so that filth doesn't enter into a sacred place, a pavitra place, isn't it? So when we meditate, we reach the gates of the temples which are upstairs, above. Do you think I will be allowed, you or I or anyone, on what basis are they allowed into the gates of the temple? To whom are they opened? You tell me. Will it be open to me or you? Who is it open to? Who is it not open to? A person who has purified himself or herself, it will be open to them. A person who is still not purified himself will be left out. So make your soil strong and then build how many ever floors that you want on yourself. And there's no bypass to this. You can go to 4th and 5th and 6th dimensions after this. I don't have any problem. But once you become pure, there's nothing stopping you. Without becoming pure, no matter what you achieve, what are you going to utilize it for? You can correct me if I'm wrong. And this is something, which I wanted to share with all of you. And please, please, please master yourself. Please make yourself like a temple. Are the temples built first and then the statue is put through, or first the statue is put through and then the temple is built? Everyone knows the answer, isn't it? First, the temple is built, the structure is built. Then the statue of the God is kept there. So, what is the meaning of this? When you become a temple, God will come and sit in your hearts because there's no garbage, there's no trash in this. There's no, because you're full of fragrance. Your fragrance comes out of your love. Your fragrance comes out of your compassion. Your fragrance comes out of your enlightenment. Your fragrance comes out of your wisdom.
Your fragrance comes out of your tolerance and patience, humility, humbleness. Be really humble. Be really grounded. Know who you are. Don't be vain. What is vanity? Vanity means, for example, if I say that, oh, Divya, I am a pious person, I am a saint, I don't have any ego. And inside I have loads and loads of ego. That is called vanity. You say something, but you're actually something else inside. That is called vanity. So when we lose all these vices, that is the meaning of Dashera. The Lord Durga Mata is only asking us to, lose all our vices. Why aren't we working on that first? Such a great enlightened master is telling us to win over our vices. Why can't we listen to her first? Why can't we do that first? And then do whatever you want to do? Because once you become a temple, once you become a pavitra, sacred person, then all your powers, all your achievements will be used for Loka Kalyanam. So that is all, my dear friends. I'm sorry if I'm boring you, but this is, this is the first time that I'm, contacting you and interacting with you. I just wanted to put my heart out in front of you, because today being Dashera, this is a very, very, very right time for me to give you this message, because you are the future. You are the future. You are going to be our parents in the future. And I want my parents to be enlightened, super duper successful, super duper enlightened, super duper humble. You are our parents in the future. Thank you so much, Divya. Thank you so much. Thank you, Akka. Such a wonderful message. Very apt for Dashera and very apt. You made it like, youth friendly. The way you said was, I think, apt for every one of us here. So thank you, Akka. So I would like to summarize this in Tamil, whatever she said briefly. அவங்க ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன சொன்னாங்கன்னா, நம்மளோட இமோஷன்ஸை வந்து நம்ம மாஸ்டர் பண்ணணும். நம்ம யூத்தா இருக்கிற போது ஒவ்வொரு மினிட்டும் ஒவ்வொரு இமோஷன் இருக்கும். நம்ம அந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து அதிகமா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது நம்மளோட பிசிக்கல் பாடி, நம்மளோட இமோஷனல் பாடி, அதாவது ஆஸ்ட்ரல் பாடி, அதுக்கப்புறம் மென்டல் பாடி, இந்த மூணத்தையும் நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கணும். நம்ம வந்து நம்மளோட ஏன் இமோஷன்ஸ் வந்து ஏன் நம்ம வந்து இப்படி இமோட் பண்றோம், எனக்கு ஏன் வந்து கோவம் வருது, நான் ஏன் வந்து இப்படி இருக்கேன்றதை நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ இமோஷன்ஸை சப்ரெஸ் பண்ணாமலையும் அதை ஒதுக்கி வைக்காமலையும் அதை வந்து டீல் பண்ணி அதை வந்து மாஸ்டர் பண்ண நம்ம கத்துக்கணும். நம்ம ஒருத்தர் மேல கோவமா இருக்கும் அப்படின்னா, அவங்க மேல எனக்கு ஏன் கோவம் வருது, அந்த கோவத்துக்கு அந்த பர்சன் தான் காரணமா இல்ல வேற யாராச்சும் காரணமா? சோ அந்த பர்சனுக்கு கோவம் வருதுன்னா இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? சோ எனக்கு வந்து வெறுப்பு இருக்கு, இல்லைன்னா பொறாமையா இருக்கு. சோ இதுக்காக தான் எனக்கு வந்து கோவம் வருதுன்னு தெரியுது. ஆனா ஏன் இந்த வெறுப்பும் பொறாமையும் ஏன் இருக்கு அப்படின்னா, என்னோட வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. சோ ஒவ்வொரு ஃபீலிங்க்கும் அதுக்கு பின்னாடி இன்னொரு ஃபீலிங் லிங்க் ஆயிருக்கு. நம்ம எப்போ நமக்குள்ள நம்ம பாக்குறோமோ, நம்மள நம்ம அப்சர்வ் பண்றோமோ, அப்போ நம்மளுக்கு இந்த என்னென்ன லிங்க்ஸ் இருக்கு, நம்ம ஏன் இந்த மாதிரி இமோட் பண்றோன்றத நம்மளுக்கு நல்லா புரியுது. அடுத்ததாக நம்மளோட மைண்டை வந்து நம்ம வந்து மாஸ்டர் பண்ணணும், மனசை வந்து நம்ம மாஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த மனசை வந்து நிறைய ஆலோசனைகள் சிந்தனைகள் பண்ணிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம வந்து மாஸ்டர் பண்ணணும். இதுல முக்கியமா அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நம்மளோட ஆலோசனைகளை மாஸ்டர் பண்றது கிடையாது, அந்த ஆலோசனைகளுக்கு பின்னாடி அந்த மனநிலைங்கிறது இருக்கு. மனநிலைய வச்சுதான் ஆலோசனை வரும். ஸோ மனநிலை தான் பேசே தவிர, அந்த எப்படிப்பட்ட மனநிலை இருக்கோமோ அந்த மாதிரி ஆலோசனைகள் தான் நமக்கு வரும். ஸோ நம்ம வந்து
பொறாமை இருக்கு, அந்த மனநிலை இருக்குன்னா அப்ப பொறாமைக்கூடிய ஆலோசனைகள் தான் வரும். நம்ம வந்து பேராசையில இருக்கோம்னா பேராசைக்கூடிய ஆலோசனைகள் தான் வரும். சோ தாட்ஸை வந்து இது பண்ணாம மனநிலையை நம்ம எப்போ சரி பண்றோமோ அப்போ ஆலோசனைகள்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா சரியாகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொன்னாங்க. இந்த 3 பாடிஸை வந்து டீல் பண்ணி இதை வந்து கிளியர் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த கிளியர் பண்ணாலும் அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நம்ம வந்து இந்த 3 பாடிஸ்லயே வந்து நம்ம ஸ்டக் ஆயிட போறோமா, இல்ல நம்ம ஆன்மாக்காக நம்ம வேலை செய்ய போறோமா, நம்ம அத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட எவ்வளோ ஆன்மீக சக்திகள் இருந்தாலும், நம்ம வந்து எவ்வளோ பவர்ஸ் நம்ம வந்து தியானத்துல வந்து அடைஞ்சிருந்தாலும், நமக்கு அந்த ஹிருதயத்துல ஹார்ட் லெவல்ல அந்த தூய்மைன்றது இருக்கணும். நம்ம வந்து எல்லா ஆன்மீக சக்திகள் இருக்கு, ஆனா இது நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம், அங்க வந்து நம்மளுக்கு வர வேண்டிய கிளாரிட்டி. நம்ம வந்து 2 பேர் இருக்காங்க, 2 பேருக்குமே நிறைய ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் இருக்கு. ஆனா ஒருத்தர் வந்து அவங்களோட செல்ஃபிஷ்னஸ்க்காக, அவங்களோட அகங்காரத்தினாலயோ அதுக்கு தான் யூஸ் பண்றாங்க தவிர, இன்னொருத்தவங்க வந்து இவங்க கிட்ட இது எல்லாமே இருக்கு, பட் அதோட சேம் டைம் அவங்க வந்து எவ்வளவு தாழ்மையா இருக்காங்க, எல்லாரோடையும் எப்படி ரொம்ப அன்பா இருக்காங்க, கருணை கூடியதா இருக்காங்க, எல்லாருக்கும் நம்ம வந்து சர்வ் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும்ன்ற ஒரு மோட்டிவ்ல இருக்காங்க. இந்த மாதிரி மனநிலை இருக்கும்போது நம்ம இந்த பூமியை வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணணும், யூனிவர்ஸ் நல்லா பார்த்துக்கணும், எல்லாரோட நன்மையும் நமக்கு முக்கியன்ற அந்த ஃபீலிங், அந்த பியூரிட்டி, அது வந்து நம்ம வந்து மாஸ்டர் பண்ணணும், அது வந்து நம்ம வந்து பெறணும். ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் இல்லை, இந்த பவர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், எதுக்காக யூஸ் பண்ண போறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாம நம்ம வந்து கோயில் மாதிரி வச்சுக்கணும், நம்ம கோயிலா மாறணும். நம்ம வந்து எப்படி கோயிலுக்கு போனா நம்ம எப்படி செருப்பு வெளில விட்டு நம்ம உள்ள போறோமோ, ஏன் அந்த மாதிரி செருப்பு வெளில விடுறோம், சுத்தமா இருக்கணும். நம்ம வந்து செருப்புல இருக்கிற அழுக்கு வந்து உள்ள போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த நம்மளோட டெம்பிளை வந்து எப்படி கோயிலை சுத்தமா வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து ஒரு கோயிலா மாறணும். நம்ம எப்போ அவ்வளோ தூய்மைப்பட்டவங்களா சுத்தமா நம்ம வந்து ஒரு கோயில் போல ஆகுறோமோ அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது எல்லாமே கிடைக்கும், நடக்கக்கூடியது எல்லாமே கிடைக்கும். நம்ம ரிசீவ் பண்ற மாஸ்டர்ஸ் மெசேஜஸ் இது எல்லாமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நம்மளை நாம தூய்மையா வச்சுக்கணும், நம்மளோட ஹிருதயத்தை தூய்மையா வச்சுக்கணும். இதை வந்து அவங்க முக்கியமா சொல்றாங்க. இந்த மாதிரியான நெகட்டிவா இருக்கட்டும், இமோஷன்ஸா இருக்கட்டும், இதை வந்து நம்ம மாஸ்டர் பண்ணோம். நம்ம எப்போ பியூரிட்டி அடையிறோமோ அப்போ திஸ் இஸ் த ஆப் மெசேஜ் ஃபார் தசரா. அண்ட் இன்னும் சில பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஈகோவை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணணும். நம்ம வந்து ரொம்ப தாழ்மையா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும், பட் உள்ள வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே அகங்காரங்கிறது இருக்குது. அதை வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து நீக்கணும். நம்ம எவ்வளோ நம்ம கத்துக்கிறோமோ அவ்வளோ தாழ்மையா இருக்க நம்ம கத்துக்கணும். அதே மாதிரி செப்பரேட்டிசம் அப்படின்னு சொன்னாங்க. அதாச்சு நானு இந்த நாட்டை சேர்ந்தவன், நான் இந்த பண்பாடு சேர்ந்தவன், நான் வந்து இந்த மாநிலத்தை சேர்ந்தவன், நீ அப்படி நீ இப்படி. ஸோ அந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்றது, ஒரு ஃபால்ஸ் ஐடென்டிட்டியை வச்சுக்கிறது, இது வந்து நம்ம நீக்கணும். நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், ஆன்ம ரீதியில ஒண்ணுதான்ற ரியலைசேஷன் நமக்கு வரணும். இது இல்லாம கிரீடினஸ். ஸோ கிரீடினஸ்னா நம்ம வந்து பேராசை. ஸோ பேராசையும் கரெக்டான பேராசை இருக்கணும். அதாவது நம்ம நிறைய தியானம் செய்யணும், இல்ல நிறைய வந்து நன்மை செய்யணும், எல்லாருக்கும் வந்து அஹிம்சா பத்தி நிறைய வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த மாதிரியான பேராசையிலும் நல்லதான பேராசை நம்மளுக்கு இருக்க வேண்டும். இன்னொன்னு வந்து ஃபெனட்டிசிசம் அப்படின்னு சொன்னாங்க. அதாச்சு ஒருத்தர் மேல அளவுக்கு மீறிய என்ன சொல்றது, ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாருக்குமே புரியும் தமிழ்ல. ஸோ இப்போ நம்ம வந்து சூர்யாவோட ஃபேனா இருக்கோம்னா அவங்க என்ன பண்றாங்க, எப்படி அவங்க பின்னால ஒரு கான்செப்ட்லயே நம்ம அடைஞ்சு இருக்கக்கூடாது.
நம்ம அவங்க ஆன் ஸ்கிரீன்ல வராங்களா, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவங்கள வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஃபேன் ஆகலுமே தவிர, ஒருத்தரை ஃபாலோ பண்ணி அவங்க கூட நம்ம க்ளோஸா வச்சுக்கிறதுன்றது இருக்கக்கூடாது. ஸோ அவங்களையே ஃபாலோ பண்ணி அவங்க மேல டிபெண்ட் ஆகி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த கான்செப்டை வந்து ரொம்ப அழகா அவங்க தெளிவா சொன்னாங்க. ஸோ அக்கா தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியூ இருக்கும், அவங்க பார்க்குற கண்ணோட்டம் இருக்கும். நம்ம என்ன கண்ணோட்டத்துல பார்க்குறோமோ அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரையும் 10 விதமா பார்ப்பாங்க. ஸோ இந்த நம்மளோட வியூ இதுதான் எனக்கு தெரியுதுன்னா இதுதான்றது நம்ம ஸ்டக் ஆகி இல்லாம நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகணும். அந்த ஒரு விஷயத்த பார்க்காம அந்த மொத்தத்தையும் நம்ம கத்துக்கணும். ஸோ இவ்வளோ விஷயத்தையும் ரொம்ப அழகா நமக்கு பர்னிதா மேம் சொன்னாங்க. அதுவும் யூத்க்கு ரிலேட் ஆகிற மாதிரி ரொம்ப சூப்பரா சொன்னாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அக்கா ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் மெசேஜ். அண்ட் thank you so much, Divya. See, my dear youth, my last words before I go. Please purify your heart. Please open your heart. I know that so many people must have hurt you, broken your heart, and broken into so many pieces that you can't even count. But use the discrimination, use the lessons, remember the lessons, remember the wisdom that you have learned by the reasons how your heart was broken, and still open your heart, still open your heart. Because Patriji says, heart is soul, soul is heart. If you cannot open your heart, how can you reach your soul? So open your heart with discrimination and let that lotus flower bloom, and fill that heart with fire by having so many other virtues such as love, compassion, generosity, patience, humility, tolerance, sacrifice, service, gratitude, friendship, and so many things. Let that flower bloom within you, and let that heart of yours set on fire. And that is what will make you burn all your vices. The moment you concentrate on virtues, all your vices will be burnt. And one more thing, nothing happens automatically. You have to work on yourself. When you do meditation, you feel one with the universe, you feel blissful, you feel at peace. And the moment you come out of meditation, everything is gone. Poof. Why? That unity with the universe is gone once you come out of meditation. You feel separate from everything. And your ego comes back, your vanity comes back, your hypocrisy comes back, your lies comes back, your emotions come back, your negative thoughts come back. The moment you can live in a meditation for 24 hours, that is when you have become a master. So be a master, my dear friends. Master your 3 bodies, open your heart, set it on fire. Bingo, you're there. And one last thing which I wanted to talk about is we all see our parents as at some high pedestal, isn't it? My mother and father are at high pedestal, isn't it? Isn't it right? Yeah. Okay. So there are times when we start arguing with our parents and say that you're wrong, I expected a lot, and you see them as failures sometimes. Okay. So what my message is for you guys is that do not put your parents on a high pedestals. Look at them as human beings. Please look at them as human beings. They are also human beings. Yes, they have given birth to you. They are parents. I know that you have expectations, but then at the same time, they are human beings. If you can look at your parents as human beings, all your problems will be solved. You can forgive them easily. You can understand them easily. Please look at your parents as human beings who have the same kind of emotions that you have, who have the same kind of maturity and immaturity that you have. Look at them as human beings and forgive them and treat them as individuals. So
That's it, Divya. I think I'm done. Thank you. Thank you, Akka. It's like power-packed messages for all of us. It was so precious. I think we have to go back, listen again, and start implementing it in our life. Work on it. So thank you, Akka. So thank you, Masters, for coming to this session. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. Thank you so much.